பிளானிங் மிஸ்டேக்ஸ் பார்ட் 1. ஸோ இன்னைக்கு ஒரு பர்சன் கிட்ட இருந்து இந்த பிளான் கிடச்சிது. இந்த பிளான் வந்து நான் என்னுடைய வீட்டுக்கு நான் யூஸ் பண்ணலான் இருக்கேன், இது கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுங்கன்னு சொன்னார். ஸோ வழக்கமாக இது மாதிரி நிறைய மெசேஜஸ் வரும். ஐ யூஸ் டு இக்னோர் இட். ஸோ திடீர்னு வந்து இந்த மார்னிங் வந்து ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ வை கான்ட் வி மேக் இட் ஆஸ் அ வீடியோ ஸோ தட் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு யோசித்தேன். ஸோ இந்த மாதிரி கான்டென்ட் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளாட்டோடைய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 30 feet by 50 feet ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. இந்த பிளாட்டில் என்டர் ஆனோடனே நமக்கு வந்து ஒரு லெஃப்ட் சைடில் லான் ஸ்பேஸ் ஒன்று தெரியுது, 12 feet by 5 feet அளவுக்கு. இதில் நமக்கு நல்ல கார்டனிங் ஸ்பேஸோ இல்லை டேப் ப்ரொவிஷன் கொடுத்து நம்ம ஏரியாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெட்ரூமுக்கும் நல்லாவே இருக்கும் விசிபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கிங்க்கு பார்த்தோம்னா 16 feet by 12 feet அளவில் இருக்குது. 12 feet நல்ல டைமென்ஷன் தான், பட் 16 feetக்கு நம்ம இன்னுமே கிளியரன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நமக்கு இன்னோவா காரே 15.5 feet கிட்ட வந்துடுது. ஸோ இந்த காருக்காக நம்ம அட்லீஸ்ட் 20 feet அந்த வால்ல இருந்து கேட் வரைக்கும் நமக்கு ஸ்பேஸ் இருக்கணும். இன்கேஸ் இதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்டெப்ஸோ லேண்டிங்கோ இல்லைன்னா தாராளமாக இந்த மாதிரியே கொடுத்துக்கலாம். மிஸ்டேக் நம்பர் 2, மெயின் டோர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு லேண்டிங் ப்ரொவிஷனே இல்லை. கம்ஃபர்டபுளாக ஒரு லேண்டிங் இருந்தால் தான் நம்ம டோர் ஆப்போசிட்டில் நின்று டோர் திறக்கிறதுக்கு கரெக்டான ஹேண்ட் மூவ்மெண்ட் இருக்கும், என்டர் ஆகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ லேண்டிங்னா அட்லீஸ்ட் ஒரு 3 feet to 3.5 feet நமக்கு ஒரு லேண்டிங் கொடுத்துட்டு அங்கேருந்து நம்ம என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டெப்ஸ் ப்ளஸ் லேண்டிங் சேர்த்து அட்லீஸ்ட் ஒரு 4 to 4.5 feet நமக்கு வேணும். அப்படி இல்லை இந்த கிராஸில் இருந்து கூட நம்ம ஸ்டெப்ஸ் கொடுத்துக்கலாம். மிஸ்டேக் நம்பர் 3, ஓப்பன் பண்ண உடனே டைனிங் ஏரியா இருக்குது. ஆனால் டைனிங் ஏரியா கிச்சன் பக்கத்துலேயே இருக்கிறதால இட் மேக் சென்ஸ். பட் ஆனால் என்ட்ரிலேயே டைனிங் ஏரியா இட்ஸ் நாட் அட்வைசபிள். என்ட்ரி ஆகும்போது சின்னதாக ஒரு ஃபாயர் ஏரியாவோ இல்லை இன்டைரக்டாக ஹாலுக்கு கூட நம்ம ரீச் ஆகிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக விசிபிளாக இருக்கக்கூடாது ஹாலுக்கும் டைனிங்க்கும். மிஸ்டேக் நம்பர் 4, ஹாலுக்கு சுத்தமாக வென்டிலேஷனே இல்லை. பேக் சைட்லையும் சரி படிக்கட்டு சைட்லையும் சரி 2 சைட்லையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ 2 சைட்லையும் வென்டிலேஷனே சுத்தமாக இல்லை. ஆல் டே நம்ம வந்து லைட் அண்ட் ஃபேன் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் மணி. மிஸ்டேக் நம்பர் 5, கிச்சனோட அமைப்பு சரியில்லை. கிச்சன் வந்து நல்ல சைஸில் தான் இருக்குது, 8 feet by 14 feet வந்து நல்ல சைஸு. இதில் வந்து நம்ம பேரலல் கிச்சனோ இல்லை எல் ஷேப் கிச்சனோ நம்ம பண்ணிக்கலாம். ஸோ மிஸ்டேக் நம்பர் 5, ஸ்டோர் ரூம் வந்து டைனிங்கே நமக்கு ஓப்பனில் இருக்கப்போ ஸ்டோர் ரூம் எதுக்கு க்ளோஸில் இருக்குன்னு தெரியல. ஸோ ஸ்டோர் ரூமுக்கு பதிலாக நம்ம டைனிங் ஏரியாவை இங்கே கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் கூட நம்ம ஸ்டேர் கேஸ் பாட்டமில் நம்ம ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டு இது வந்து கொஞ்சம் டைனிங் ஏரியாவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ மிஸ்டேக் நம்பர் 6, பெட்ரூம் வந்து எப்போவுமே ஹாலில் இருந்து விசிபிளாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். அதனால் நம்ம ஒரு வெஸ்டிபியூல் ஏரியா மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு என்ட்ரி கொடுப்போம். ஸோ அதுக்கு உண்டான வாய்ப்பு இங்கே இருக்குது. நமக்கு ஸ்டோருக்கு முன்னாடி ஒரு வெஸ்டிபியூல் மாதிரி பண்ணுறோம். ஸோ அங்கேருந்து கூட நம்ம கொடுத்துக்கலாம். மிஸ்டேக் நம்பர் 6, இதில் நமக்கு ஃபர்னிச்சர் லேஅவுட்டில் தான் மிஸ்டேக்கு. ஸோ தட் இஸ் நாட் அ பிக் மிஸ்டேக். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் கூட நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பட் எலக்ட்ரிக்கலுக்கு கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா, அதனால் இதுவும் ஒரு மிஸ்டேக்கை கன்சிடர் பண்ணியிருக்கேன். 12 feet by 10 feet கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஷார்ட்டர் சைடில் நம்ம பெட்டு லொக்கேட் பண்ணிக்கிட்டா நல்லது. இந்த இடத்துல வந்து சவுத் டு நார்த் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் வாஸ்து. இருந்தாலுமே இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, ஈஸ்ட் டு வெஸ்ட்டும் நம்ம வந்து பெட் ப்ரொவிஷன் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தோன்னா உங்களுக்கு நிறைய ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். 12 feetன்றப்போ உங்களுக்கு 6 feet தான் வந்து கிங் சைஸ் பெட்டு. ஸோ அது போக உங்களுக்கு மீதி இருக்கிற 6 feetக்கு நல்ல தாராளமாக சர்க்குலேஷனுக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு பெரிய வால் சைஸும் கிடைக்குது. வால் சைஸ் நமக்கு பெருசாக கிடைக்கும்போது டிவியும் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் வந்து 50லேருந்து 80 போகிறீங்கனாலும் 86 போகிறீங்கனாலும் அந்த வால் உங்களுக்கு எப்போவுமே அந்த ஃபீசிபிலிட்டியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் வந்து இந்த டாய்லெட் வாலில் பார்த்தீங்கன்னா அப்படி நமக்கு ப்ரொவிஷன் கிடையாது. ஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு டிவி தான் நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இந்த வரப்போகிற மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் வாஸ்து ஃபாலோ பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸை கண்டிப்பாக பாருங்கள். இது ஆல்ரெடி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்ன்றதால நம்ம இவங்க ஏன் நார்த் ஈஸ்ட்டில் ஸ்டேர்கேஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியல. இன்னொன்று சவுத் ஈஸ்ட்டில் வந்து பெட்ரூம் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சவுத் ஈஸ்ட்லேயும் வச்சுருக்காங்க. அண்ட் தென் சவுத் வெஸ்ட்டில் வந்து வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு டாய்லெட் சைஸாக கொடுத்துருக்காங்க, அதுவுமே வந்து வரக்கூடாது. ஸோ அது வந்து பில்டிங்கை விட்டு தள்ளி இருந்தாலுமே அது சவுத் ஈஸ்ட் கார்னரில் இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ஒன் மிஸ்டேக். ஓவராலாக இந்த பிளானை கண்டிப்பாக யூஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.